ஹாய்ங்க, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? வீர தமிழச்சி வீரமங்கை வேலு நாச்சியார். இவங்க ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மகளாக பிறக்கிறாங்க. ரொம்ப செல்லமான பொண்ணு, ஒரே பொண்ணு. எல்லா கலைகளையும் ஒரு பொண்ணு சொல்ல வேண்டியதில்லை. அரச குடும்பம், வளரி, வில்வித்தை, வால், குதிரை ஏற்றம், சிலம்பு, இப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. மொழிகள் தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள் அப்படிங்கிறதும் கற்றுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வளர்ந்து பருவமங்கை ஆகிறா. திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. பக்கத்து ஊரில், ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் சிவகங்கையை சேர்ந்த முத்துவடுகநாதர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களோட காதலுக்கு அன்பின் வடிவாக ஒரு குழந்தை பிறக்குது. அது யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை வேலு நாச்சியாருக்கு பிறக்குது. நல்லா அழகாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பமாக வில்லன் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி யார் வராங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட வருகை. அதை எதிர்த்து சண்டை நடக்குது. யாருக்குன்னா வேலு நாச்சியாரோட கணவருக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இடையில ஆற்காடு நவாப் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த போர்ல, களக்காடு போர்னு சொல்லுவாங்க, 1772 நடந்திருக்கும். இந்த போர்ல முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரோட கணவர் கொல்லப்படுறார். நிலக்குலைஞ்சு போய் நிற்கிறாங்க வேலு நாச்சியார். ஏன்னா கையில கை குழந்தை. ஆனா அந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சண்டை போடணுங்கிற ஒரு வெறி, கோவம் எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு. ஆனா குழந்தை இப்போதைக்கு வீரமா விவேகமா அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு நம்ம குழந்தைக்காக நம்ம நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை கருதி அமைச்சர் தாண்டவராயரோட எங்க போறாங்க அப்படின்னா திண்டுக்கல்ல போய் 8 வருஷம் ஒரு தலைமுறை வாழ்க்கை. இவங்களுக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா குயிலி, குற்ற தோழி, அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரோட நிறைய பேர் இதுல உயிர் தியாகங்கள், உதவிகள் அப்படிங்கிறது நிறைய பேர். சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க, அப்புறம் அமைச்சர் தாண்டவராயர், இவங்க எல்லாரும் கூடவே இருந்துக்கிறாங்க. திண்டுக்கல்ல யார் அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோபாலநாயக்கர் அப்படிங்கிறவர் தான். திண்டுக்கல் கோட்டையில 8 வருஷமும் அந்த அம்மா சும்மா இல்லை, உட்கார்ந்து அழுகலை. என் புருஷன் செத்துட்டாரு, எனக்கு யார் இருக்கா, நான் என்ன பண்ண போறேன்னு உட்கார்ந்து அழுகலை. வீரமா அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தன்னோட இராணுவ படையை வலிமையாக்குது. ஆண்கள் படைப்பிரிவு, பெண்கள் படைப்பிரிவுன்னு 2 படைப்பிரிவை பிரித்து அதுக்கு ஒருத்தருக்கும் தலைமை பொறுப்புங்கிறது கொடுத்து ஆங்கிலேயர்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்ச் போடுறாங்க. 8 வருஷம் பிளான். இப்போ ஈரான் பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேலு நாச்சியார் 8 வருஷம் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு எங்க அடிச்சா அவனை தோற்கடிக்கலாம், அவனோட பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா அவரோட தோழி குயிலியை தான் போட்டிருப்பாங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தான் தலைவராக இருப்பாங்க. படை ரெடி ஆயிடுச்சு. சிவகங்கை கோட்டை ஒரு நாள் கதவு ஓப்பன் ஆகும். பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. பௌர்ணமி, வைகாசி திங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த கதவு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்போ பெண்களா நல்லா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அங்க உள்ள அரண்மனை பெண்கள் மாதிரி யார் போகணும் அப்படின்னா இந்த குயிலி படைப்பிரிவை சேர்ந்த பெண்கள், வேலு நாச்சியாரோட பெண்கள் படைப்பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க உள்ள போகணும். இதுதான் பிளானு. அதே மாதிரி 1780 அந்த நாள் வருது. இந்த நாளுக்கு கிளம்பி போகும்போது வேலு நாச்சியார் ஆகச்சிறந்த ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. தனக்காக உயிர் தியாகம் செய்த தன்னோட வளர்ப்பு மகள் உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியாரோட வளர்ப்பு மகள், இந்த வளர்ப்பு மகளுக்கு அதாவது இது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையச்சின்னு சொல்லுவாங்க, ஆடு மேய்க்கிற பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட வேலு நாச்சியாரும் குயிலியும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காட்டி கொடுக்க, நீ என்னை கொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நீ கொண்டாலும் பரவாயில்ல, நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை தியாகம், கழுத்து அறுத்து ஆங்கிலேயர்கள் அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு நடுகள் அப்படிங்கிறது ஒரு வேலு நாச்சியார் வச்சிருப்பாங்க. அந்த நடுகளுக்கு மரியாதை செலுத்திட்டு தான் அந்த போருக்கு போவாங்க. மரியாதை என்ன அப்படின்னா தன்னோட தாலியை கலட்டி அந்த நடுகளுக்கு சாத்திட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய புரட்சிக்காரியவன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ கணவனை இழந்த பெண்களுக்கு 1008 சடங்கு, வளையல் உடைக்கிறது, பூ வச்சு இழுக்கிறது, பொட்டை அழிக்கிறது, பால்ல போடுறது, என்னென்னவோ பண்றாங்க. ஆனா ஒருத்தி 8 வருஷம் அந்த தாலியை சுமந்து தனக்காக உயிர் தியாகம் பண்ண, என் புருஷன் இழந்ததுக்கு நான் பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாலியை வைராக்கியமா போட்டுருது. தனக்கு உயிர் தியாகம் செஞ்சவளுக்கு அந்த தாலியை மரியாதை செலுத்தி விட்டு போற மனசு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புரட்சி. அப்பேற்பட்ட புரட்சி பெண்மணி வாழ்ந்த நாடுதான் நம்ம தமிழ்நாடு. இப்ப சீர்குலைஞ்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, கதைக்குள்ள வருவோம். போறாங்க. உள்ள போய் திண்டுக்கல் கோட்டைக்குள்ள
பெண்கள் படைப்பிரிவு உள்ள போறாங்க. பெண்களோட பெண்களா போய் குயிலி வந்து ஆயுத கிடங்கு தான், ஆயுதம் தான் பிரிட்டிஷ்காரனோட பலம் பலவீனம் ரெண்டுமே. அது இல்லைன்னா அவன் சும்மா வேஸ்ட். அதனால தான் உடம்புல தீய வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குல குதிக்கிறான் குயிலி. உயிர் தியாகம் பண்ணி ஆயுத கிடங்கு ஒட்டு மொத்தமா வெடிச்சு செதறது. பிரிட்டிஷ்காரன் நில குலைஞ்சு போறான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்த கோட்டையும், சிவகங்கை கோட்டையும் சுற்றி வளைச்சு ஆண்கள் படைப்பிரிவு பெண்கள் படைப்பிரிவு அட்டாக் பண்றாங்க. நில குலைஞ்சு போய் விட்டுட்டு ஓடுறான். வேலு நாச்சியாரை கண்டு பயந்து நடுங்கி மண்ணை விட்டு போனான் ஆங்கிலேயன். சிவகங்கை மண்ணை விட்டு போனான். வேலு நாச்சியார் தனி ஒரு ராணியா, தனி ராணின்னு சொல்ல முடியாது. வேலு நாச்சியாருக்கு உதவியவர்கள் அப்படின்னா ஐதர் அலி உட்பட 5000 குதிரைப்படைகளை கொடுத்து வேலு நாச்சியாருக்கு உதவியவர் தான் ஐதர் அலி. மண்ணை விட்ட மண்ணை பிடிக்கிறா வேலு நாச்சியார் பெண். நன்றி.